சோதரிகிறோம் 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 சோதரம் 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 சோதர ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த 10ஆம் மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை தந்தீரே, நன்றி. தொடர்ந்து நீர் ஆசீர்வதி பலப்படுத்தும். வர வேண்டிய மக்களை தடைகளை மாட்டிக்கொண்டு வந்து இந்த கூட்டத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். வாசிங்கள் ஓசியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்கள். ஓசியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இந்த 10ஆம் மாதத்துக்கு ஆண்டு நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் ஓசியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலர்வான், லீபனோனை போல் வேரோடி நிற்பார். ஹல்லேலூயா. இங்கே நாம் வாசிக்கிறோம், நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலர்வான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். ஹல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு அந்த காலகட்டத்திலே இந்த தீர்க்கதரிசி மூலமாய் கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம். ஆனால் நீங்கள் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் தான் அந்த இஸ்ரவேலர்கள். ஆபிரகாமின் சந்ததிகளாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆபிரகாமின் சந்ததிகளாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நம் வாழ்க்கையை பார்த்து, நம்மை பார்த்து ஆண்டவர் இந்த 1ஆம் நாளிலே வாக்குத்தத்தம் தருகிறது என்னவென்றால், இஸ்ரவேலுக்கு நான் பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலர்வான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான் என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் கொடுக்கப்பட்டதான ஆசீர்வாதங்களை குறித்து பார்க்கிறோம். இது நமக்குரியதா இருக்கிறது. இந்த ஆசீர்வாதங்கள் யாருக்குரியதா இருக்கிறது? நமக்குரியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. முதலாவது, இந்த வசனத்துல மொத்தம் 3 காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று, அவன் இஸ்ரவேலுக்கு நான் பனியை போல் இருப்பேன் என்ற ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். இரண்டாவதாக, அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான் என்று இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக, அவன் லீபனோனை போல் வேரூன்றி இருப்பான். ஹல்லேலூயா. இந்த 3 காரியங்கள் அந்த வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது என்ன சொல்லுங்க? இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். இரண்டாவது, அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான். மூன்றாவது, அவன் லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். ஹல்லேலூயா. இந்த 3 காரியங்கள் அந்த வேத வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த 3 காரியங்களை இன்றைக்கு கால வேளையில கர்த்தருடைய கிருபையினால் நாம் தியானிக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. ஒன்று, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். இந்த பனியினால் உண்டாகிறதான நன்மைகள் என்ன? இந்த பனியினால உண்டாகிறதான நன்மைகளை குறித்து நாம் முதலாவது தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இந்த பனி முதலாவது செய்கிற காரியத்தை குறித்து நாம் ஆரம்ப புஸ்தகமாகிய வேதத்தின் ஆதியாகமத்திலே வாசிக்கிறோம். இந்த பனி என்ன செய்கிறது? வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி பூமியெல்லாம் நினைத்தது. இந்த இடத்துல வாசிக்கிறோம், மூடு பனி எங்கிருந்து எழும்பியதுதான்? பனி எங்கிருந்து எழும்புகிறது? பூமியிலிருந்து தான் எழும்புது. மூடு பனி பூமியின் விசாலத்தை மூடிடும். அப்படி காலையில் பார்த்தா மழை காலம் இல்லாத நேரத்தில் என்ன செய்யப்படும்? முழு பூமி அப்படியே படர்ந்து மூடிடும், புல்வெளிகள் எல்லாம். ஏன் பூமியை நினைக்குதுன்னு சொன்னா, அந்த புல் பசுமையான மரம் செடி கொடிகளுக்கு அந்த பனி மூலமாக ஒரு ஜீவன் கர்த்தர் காலையிலே கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. அந்த பனி எழுப்பி நினைத்தால்தான் அதுக்குள்ளாக ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும். அந்த புல் பூண்டுகள் செடி மரக்கொடிகள் இந்த பனிகளினால ஒரு விதமான ஜீவனை அது பெற்றுக் கொள்கிறது. ஹல்லேலூயா. இந்த போல காலையில் கர்த்தர் நம்மை கிருபையினால் திருப்தியாக்குவேன் என்று வாக்குத்தத்தம் செய்கிறார். இஸ்ரவேல் எப்படி பனியை போல் இருப்பேன் என்றால், இந்த முழு உலகத்தையும் பனி மூடுகிறது போல காலையிலே நம் வாழ்க்கையிலே தேவ கிருபையை கர்த்தர்
கர்த்தர் கட்டளையிட போகிறார். நன்மையான ஆசீர்வாதங்களை இந்த மாதத்திலே நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம் வாழ்க்கையை கிருபையினால் நிறைக்க போகிறார் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அது மாத்திரம் இந்த பசுமை உண்டாகும் என்று நினைப்பதை காட்டுகிறது என்றால் ஆசீர்வாதமான பணியை நம்மை நினைக்க விரும்புகிறார். நாம் எப்பொழுதும் வறட்சியினால, தரித்திரத்தினால, சாபத்தினால, பிசாசு கட்டினால நிறைந்திருக்கிற வாழ்க்கை மாத்திரமல்ல, எப்போதும் தேவ கிருபையினால் நிறைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவரை இனிவரும் நாட்களிலே நமக்கு உதவி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அப்போ நினைப்பது என்று சொல்லும் பொழுது நன்மையினால் நம்மை நிறைக்கிறார், கிருபையினால் நம்மை நிறைக்கிறார். நன்மையினாலும் கிருபையினாலும் நம்மை முடிசூட்டுகிறார் என்று சங்கீதம் 103 சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த மாதத்திலே நம்மை நன்மையினால் நம்மை நிறைக்க போகிறார், கிருபையினால் நம்மை நிறைக்க போகிறார். சாத்தான் சுதறண்டு அவன் ஓடி போகிறான். இனிமேல் இவர்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது, காணப்பட முடியாது. தேவ கிருபை இவர்களுக்குள் இருக்கிறது, இனி இவர்களுக்குள்ள வாசம் பண்ண முடியாது என்று சொல்லி அவன் ஓடி போகிறார். ஹல்லேலூயா. எனவே நம் வாழ்க்கையிலே நாம் நன்மையினால் கர்த்தர் நினைப்பார் என்று இந்த பணி காட்டுகிறது. கிருபையினால் நம்மை நிறைக்க போகிறார், ஆசீர்வாதங்கள் என்ற மழையினால் நம்மை நினைக்க போகிறார். இந்த பணியை போன்று இஸ்ரவேலுக்கு நான் பணியை போல் இருப்பேன் என்று சொன்னார். இப்படிப்பட்ட தெய்வீக ஆசீர்வாதத்தினால் நம்மை நிறைத்து நமக்குள் ஆண்டவர் ஜீவனை தரப்போகிறார். ஹல்லேலூயா. முதலாவது இந்த பணி என்று சொல்லும் பொழுது அது ஆசீர்வாதம் என்ற பணியினால், கிருபையினால், நன்மையினால் நம்மை முடிசூட்டுகிறதை காட்டுகிறது. அதே உபாகமம் 32 அதிகாரம் 2 வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே மோசே என்ன சொல்கிறார், மோசே மூலமாக வெளிப்படுகிற வார்த்தையை பாருங்கள். உபாகமம் 32 அதிகாரம் 2 வசனம் வாசிங்கள். உபாகமம் 32 அதிகாரம் 2 வசனம். மழையானது இளப்பயிர் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். ஹல்லேலூயா. பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது, அந்த புல்லின் மேல் என்ன செய்தா பனித்துளிகள் இறங்கி அதை முழுவதும் நினைப்பது போல தெய்வ மக்களாகி இஸ்ரவேல் மக்களின் மேல் என் வசனம் இறங்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். சில நேரத்தில் பார்த்தா நம்முடைய மனதில் எவ்வளவு வசனம் சொன்னாலும் இறங்காது. ஏன்? பிசாசு கட்டி வச்சிருப்பான். வசனங்களை என்ன செய்யக்கூடாது, மனதில் இறக்க விட மாட்டான், இருதயத்துல பதிய விட மாட்டான். ஆனால் வசனம் சொல்கிறது புல்லின் மேல் அந்த பனி இறங்குவது போல என் வசனம் அந்த ஜனங்கள் மேல் இறங்கும். ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலே பதிந்து எழுதி வைக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரத்தில் பிசாசு என்ன செய்வார்கள், கர்த்தர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தங்கள், வார்த்தைகளை அதை எடுத்து போடுவாராம். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்டவர்கள், கற்பாறையிலே விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை சில பறவைகள் பட்சித்து கொண்டு போகுமா. தேவ பிள்ளைகள் இவ்வளோ வசனங்களை கேட்பார்கள், மனதில் தங்காது, இருதயத்தில் தங்காது. சத்துருவாரம் அதை எடுத்து கொண்டு போய் தூர அதை கலைந்து விடுவார். பிசாசின் வேலை இதுதான். ஆனால் ஆண்டு இந்த மாதத்திலே நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், அந்த வசனங்கள், வார்த்தைகள் நம் இருதயத்திலே தங்க ஆண்டவர் உதவி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அதுதான் இந்த முதலாவது ஆசீர்வாதம். அடுத்ததாக நாம் வாசிக்கும் பொழுது யாத்ரா புஸ்தகம் 16 அதிகாரம் 13 வசனம் 14 வசனத்தில் வாசிக்கிறோம். யாத்ரா புஸ்தகம் 16 அதிகாரம் 13 வசனம் 14 வசனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது வாசிங்கள். சாயங்காலத்திலே காடைகள் வந்து விழுந்தது, பாளையத்தை மூடி போட்டது, பனி பெய்திருந்தது. பெய்திருந்த பனி நீங்கின பின்பு வனாந்தரத்தின் மீதெங்கும் பிரியமானவர்களே, இங்கே நாம் வாசிக்கிறோம், ஒரு பனி பெய்திருந்தது, பெய்திருந்த பனி நீங்கின பின்பு இதோ வனாந்தரத்திலே மீதெங்கும் உணர்ச்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடித்தனையாய் தரையின் மேல் கிடந்தன. இந்த பனி எதை காட்டுகிறது? பூமியின் மேல் இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில்
அவர்கள் கானானை நோக்கி பிரயாணம் செய்து போய்கொண்டே இருக்கும் பொழுது ஒரு பெரிய பனிக்கட்டி வந்து விழுகிறது, பூமி மேல பெய்கிறது. அந்த பனி பார்த்தீங்கன்னா பேச்சு முடிச்ச பிற்பாடு பார்த்தா பூமியின் மீது எங்கும், ஒரு வனாந்தரத்தின் மீது எங்கும் உருச்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடித்தனையாய் அப்படி கட்டியாய் நிக்குது. அது எதுன்னு பார்த்தா அதுதான் மன்னா. ஹல்லேலூயா. அந்த பனிக்குள்ள என்ன வச்சிருக்கிறாரு? மன்னாவை வைத்திருக்கிறார். இதனுடைய பொருள் எதை காட்டுகிறது? இந்த மன்னா கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறது. இந்த மன்னா வார்த்தையாகிய வசனத்தை வெளிப்படுத்துகிறது. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்திலே இயேசு சொன்னார், அந்த நானே வானத்திலிருந்து வந்த மன்னா அப்பம் என்று சொன்னார். அந்த மன்னாவை புசித்தவர்கள் மரித்தார்கள். நான் கொடுக்கிற மன்னா வார்த்தையை புசிக்கிறவர் என்னைக்கு மரிக்க மாட்டான். நான் என்று சொன்ன வசனங்கள் ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிறது என்று யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்கிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்கே நாம் வாசிக்கிறோம், இயேசு நமக்கு சொன்ன வசனங்கள் எப்படி இருக்கிறதா? ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. தேவன் நமக்கு சொல்கிற வசனங்கள் அது ஆவியாயும் ஜீவனாய் இருக்கிறது. எனவே நம் வாழ்க்கையில அந்த வார்த்தைகள் என்ன செய்கிறது? அந்த வார்த்தை சொல்லப்பட்ட வசனங்கள் கர்த்தராகிய இயேசுவை அந்த வார்த்தைகள் காட்டுகிறது. அந்த வார்த்தைகள் அப்பத்தை போஷிக்கும் தன்மை காட்டுகிறது. அவரின் வசனத்தில் ஜீவ அப்பத்தினால் நம்மை போஷிக்கிற தன்மை காட்டுகிறது. சரீர பிரகாரமான அப்பத்தை ஆண்டவர் நமக்கு சரீர பிரகாரமான அப்பத்தையும் தண்ணீரையும் தருவார். அதே நேரத்தில் ஆவிக்குரிய வான மன்னாவினால் நம்மை போஷிக்கிறார். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வான மன்னாவினால் நம்மை போஷிக்கிறதை காட்டுகிறது. அதான் இயேசு சொன்னார், நான் சொன்ன வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொன்னார். அந்த வசனங்கள், அந்த வார்த்தைகளை நாம் உட்கொண்டு பிழைக்கும் பொழுது நமக்குள் ஜீவன் உண்டாகிறது. நாம் பிழைக்கிறோம், இயேசுக்குள் நாம் நிலைத்திருக்கிறோம். அதே நேரத்தில் ஏசாயா புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, ஏசாயா புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் என்று வாசிக்கிறோம். 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், உயர்ந்த அடைக்கலமாக அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். இங்கே நாம் வாசிக்கிறோம், எழுத்தின்படி ஆண்டவர் தம்முடைய பிள்ளை தமக்கு ஊழியம் செய்கிறவர்களை பார்த்து சொல்கிறார், அவனுக்கு அப்பம் கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை வான மன்னாவினால் போஷிப்பது மாத்திரமல்ல, வார்த்தைகளை தருவது மாத்திரமல்ல, நம் வாழ்க்கையில் எழுத்தின்படி அப்பம் என்கிற ஆகாரத்தினால் நம்மை போஷிக்கிறார். ஹல்லேலூயா. தண்ணீர் என்கிறதான அந்த தண்ணீர் பஞ்சங்களை கூட நம் வாழ்க்கையிலே நீக்குகிறார். இந்த பனி ஒரு பெய்யும் பொழுது இவைகள் எல்லாம் ஆசீர்வாதம் உண்டாகிறது. இந்த பனி இந்த இடத்துல இரக்கத்தை காட்டுகிறது. ஹல்லேலூயா. இரக்கம் என்றதான பனி நம்ம மேல் பெய்யும் பொழுது நம் வாழ்க்கையில் என்ன உண்டாகிறது? ஆவிக்குரிய எழுத்தின்படியான ஆகாரத்தினாலே கர்த்தர் நம்மை நிறைக்கக்கூடியவராயிருக்கிறார். நம் வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடுகிற உலக மாம்ச சாத்தானின் வல்லமையை அழித்து நமக்கு ஆண்டவர் ஜெயித்து தருகிறார். எனவே இந்த வார்த்தை என்றதான வசன நமக்குள் கிரியை செய்யும் பொழுது சாத்தான் தோற்கடிக்கப்பட்டு போகிறான். பிசாசு வைத்திருக்கிற சதி திட்டங்கள், தந்திரங்கள் அழிக்கப்படுகிறது. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்து மகத்தான ஜெயத்தை இந்த கால வேளையிலே நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே இந்த பணி என்று சொல்லும்போது இரண்டாவது அவருடைய இரக்கத்தை காட்டுகிறது. எனவே கர்த்தர் இந்த 10ஆம் மாசத்திலே நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், அவருடைய பணியாகிய இரக்கத்தையும் பணியாகிய கிருபையினாலும் நன்மையினாலும் நம்மை முடிசூட்டி நம்முடைய வாயை திருப்தியாக்க போகிறார். கழுகுக்கு சமானமாய் நம்முடைய வாழ வயது திரும்ப புதுப்பிக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. இரண்டாவது என்ன வாசிக்கிறோம்? அவன் லீலி புஷ்பத்தை போல என்ன செய்யப்படுவானா? சொல்லுங்க. அவன் லீலி புஷ்பத்தை போல வளருவான் என்று
என்று வாசிக்கிறோம். இந்த லீலி புஷ்பம் எதை காட்டுகிறது? உன்னத பாட்டு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, உன்னத பாட்டு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இந்த லீலி புஷ்பம் எதை காட்டுகிறது என்று நாம் வாசிக்கிறோம். வாசிங்கள். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த இடத்திலே சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம் எதை காட்டுகிறது என்றால், பள்ளத்தாக்கு என்று சொல்லும் பொழுது தாழ்மையின் ஜீவியத்தை காட்டுகிறது. தாழ்மையின் நிலவரத்திலே இருந்தாலும் ஆண்டவர் நம்மை வளர வைப்பார், ஒரு வளர்ச்சியை தருவார், ஒரு உயர்வை தருவார் என்று இந்த காலங்களில் நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் தருகிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்திலே இந்த பள்ளத்தாக்கில் லீலி புஷ்பமாக வளருவார். இந்த பள்ளத்தாக்கு என்றால் தாழ்மை. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே வசதி இல்லாத இருக்கலாம், ஒருவேளை நமக்கு வளர்ச்சி இல்லாத இருக்கலாம், ஒருவேளை நமக்கு படிப்பிலே குறைவுள்ளவர்களாக இருக்கலாம். அந்த தாழ்வான நிலையில் இருந்தாலும், நம்முடைய தாழ்வு மனப்பான்மையில் இருந்தாலும் கர்த்தர் நம்மை உயர கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. அந்த உயர்ச்சிக்குள்ளாக நம்மை வளர வைக்க போகிறார், ஒரு உயர்வை நமக்கு தரப்போகிறார். அதுதான் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பத்தை போல நம்மை ஆண்டவர் இந்த மாதத்திலே வளர செய்ய போகிறார் என்பதை காட்டுகிறது. இந்த லீலி புஷ்பம் எதை காட்டுகிறது என்றால், சாட்சியின் ஜீவியத்தை காட்டுகிறது. இந்த லீலி புஷ்பம் எதை காட்டுகிறது? சாட்சியின் ஜீவியத்தை காட்டுகிறது. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை சாட்சியாய் நிறுத்த போகிறார். வாசிங்கள். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்கள். கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுவதற்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்க எவன் தகுதியானவன்? இந்த இடத்துல வாசிக்கிறோம், ஜீவ வாசனை, ஜீவனுக்கு ஏதுவான வாசனை. நாம வாழ்க்கையில போனாவே ஜீவ வாசனை. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பயந்துருவோம், அப்படியே அலறிடுவோம். பேய் மாதிரி மூஞ்சி எப்படி இருக்கும்? பேய்மா, ஐயோ அலறி எழுப்பிடுவோம். அது மூஞ்ச பார்த்தாவே தரித்திர மூச்சுன்னு சொல்லுவோம், அப்படிதானே? ஆனா நம் வாழ்க்கையில் அப்படி இல்லை. நாம் போகும்பொழுதே கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதலை தருவார், ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை கட்டிடுவார். நாம் போகிற இடங்களெல்லாம் மற்றவர்களுக்கு வேதனையாக, சாபமாக, முள்ளாக அல்ல, கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் வைப்பார். ஹல்லேலூயா. அதுதான் இங்கே ஜீவ வாசனை என்று நாம் பார்க்கிறோம். ஜீவனுக்கு எதுவான ஜீவ வாசனையாக இருக்கிறோம். சாட்சி ஜீவியமாக ஆண்டவர் நம்மை மாற்றுவார். இவ்வளவு காலம் நம்ம எப்படி இருந்திருக்கலாம், ஆனால் இனிவரும் காலங்கள் எப்படி செய்வார்? சாட்சியாக ஆண்டவர் மாற்றுவார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நீங்கள் பரிசுத்தாவின் பலனடைந்து யூதேயாவிலும் சமரியாவிலும் எருசலேமிலும் பூமியின் கடைசி பரிந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போ இஸ்ரவேல் லிலி புஷ்பத்தை போல வளருவார் என்று சொல்லப்படுது. ஒன்று, அங்கே சாட்சியின் ஜீவியத்தை காட்டுகிறது, வாசனை உள்ள வாழ்க்கையை காட்டுகிறது, நல்ல குணங்களை காட்டுகிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருவார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மை சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ இந்த மாசத்திலே நமக்கு உதவி செய்ய போகிறார். கடந்த மாசத்துல நம்மை நிந்தித்தவர்கள், நம்மை பரியாசம் பண்ணினவர்கள், நம்மை குற்றம் சொல்லி குறை சொல்லி நம்மை கேவலப்படுத்தினவர்கள், அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்மை உயர்த்தி வைக்க போகிறார். ஹல்லேலூயா. சாட்சியாய் நிறுத்த போகிறார். சாத்தான் தலைகளை கல்வாரி சிலுவையிலே தகர்த்து போட்ட இயேசு நமக்கு இந்த மாதத்திலே ஜெயத்தை தரப்போகிறார் என்று இந்த காலவெளியிலே வாக்குத்தத்தம் செய்கிறார். ஹல்லேலூயா. எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அங்கே நாம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், மேகம் போன்ற திரளான சாட்சிகள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அங்கே யோசேப்பு, மோசே, பல பரிசுத்தவான்களை குறித்து சொல்லப்பட்ட பிற்பாடு 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து
ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். ஹல்லேலூயா. மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நமக்கு முன்பாக வாழ்ந்திருக்கிறார்கள். நாமும் கூட அப்படி வாழ கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு கிருபையை தருவாராக. ஹல்லேலூயா. அதனால்தான் எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஏனோக்கு அங்கே சாட்சியாய் வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்கள். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினால் அவன் காணப்படாமல் போனான். பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றார். ஹல்லேலூயா. இங்கே ஏனோக்கு சாகும் முன்பாகவே கர்த்தரால் சாட்சி பெற்றது போல இந்த லீபனோனை போல வாசனை வீசுவார் என்று சொல்லும் பொழுது அது எதை காட்டுகிறது? நம் வாழ்க்கையில ஆண்டவரால் சாட்சி உள்ள அனுபவம், மனிதர்களால் சாட்சி உள்ள அனுபவத்தை கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு தரப்போகிறார். கர்த்தரை ஆண்டவரை மையப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இரண்டாவது நாம் என்ன வாசித்தோம் சொல்லுங்க? சாட்சி. அது என்னது? லீபனோனை போல மலருவான். அதனுடைய வாழ்க்கை என்ன காட்டுது? சாட்சியின் முதலாவது பணியை குறித்து அவருடைய கிருபை இரக்கத்தை குறித்து நாம் பார்த்தோம். இரண்டாவது இங்கே லீபனோன் லீலி புஷ்பம். இது எதை காட்டுகிறது? சாட்சியின் ஜீவியத்தை காட்டுகிறது. ஹல்லேலூயா. மூன்றாவது வாசிங்கள் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஓசியான் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். லீலி புஷ்பத்தை போல மலருவான். இந்த இடத்துல என்ன வாசிக்கிற? மூன்றாவது, அவன் லீபனோனை போல என்ன செய்யப்படுவான்? வேரூன்றி நிற்பார். ஹல்லேலூயா. ஓசியான் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? அவன் லீபனோனை போல வேரூன்றி நிற்பார். இது எதை காட்டுகிறது? இந்த லீபனோன்றதான அது ஒரு வனமா இருக்கு. லீபனோன்னா எதை காட்டுது? லீபனோன்னா எது? அது ஒரு வனம், அது ஒரு மரமா இருக்கிறது. அப்போ லீபனோனின் மரம், இந்தியாவின் மரம் நாம் சொல்றது போல லெபனோன் நாட்டிலே அந்த லெபனோன் இங்கிலீஷ்ல லெபனோன் என்றால் வெண்மை என்று பொருள். ஹல்லேலூயா. நம்முடைய வேர் இயேசுவில் ஊன்ற வேண்டும். இந்த லீபனோன் என்ற மரம் என்ன செய்யுமா? பல அடி ஆழங்கள் வேரை ஊன்றி மரம் ஓங்கி வளருமா? எந்த அளவுக்கு வேர்கள் மரத்தை பூமிக்கு அடியில் ஊன்றப்படுகிறதோ அந்த அளவுக்கு மரங்கள் ஓங்கி வளரக்கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நம் வாழ்க்கையில எதை காட்டுகிறது? இயேசுக்குள்ளாக நாம் வேரூன்றி வளரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால்தான் வேதத்துல நாம் வாசிக்கிறோம், எபேசியர் புத்தகத்திலே நீங்கள் அன்பில் வேரூன்ற வேண்டும் என்று பரிசுத்த பவுல் எபேசு சபையாருக்கு ஒரு புத்திமதியை சொல்கிறார். அப்போ நம்முடைய வேர் இயேசுவிலே காணப்பட வேண்டும். எபேசியர் புத்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 3ஆம் அதிகாரத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம்? கிறிஸ்து நம்மில் வாசமாய் இருக்க வேண்டும். 17ஆம் வசனம் வாசிங்கள். எபேசியர் 3:17. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்களில் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும். அப்ப எதுல வேரூன்றணுமா? நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் எதுல வேரூன்றணுமா? அன்பிலே வேரூன்ற வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ இந்த வேர் என்று சொல்லும்போது இதை காட்டுகிறது? அஸ்திபாரத்தை காட்டுகிறது. இயேசுவாகிய அந்த கல்வாரி சிலுவையை காட்டுகிறது. இயேசு பாடுகள் மரணத்தை உயிர்த்தெழுதலை காட்டுகிறது. இயேசு எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார் என்ற
சத்தியத்தை காட்டுகிறது. ஹல்லேலூயா. அந்த அஸ்திபாரத்திலே நாம் வேறு ஒன்றினர்களாய் நாம் மாற்றப்பட வேண்டும். சத்துருவின் தலையை அங்கே நாம் நசுக்க வேண்டும். கல்வாரி சிலுவை பாடுகள் மரணத்தை நாம் வேறு கொள்வதை காட்டுகிறது. 1 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரி போல அஸ்திபாரம் போட்டிருக்கிறேன், வேறொரு மேல் அதன் மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை ஒருவனும் போடக்கூடாது என்று அஸ்திபாரம் கர்த்தராகிய இயேசு என்று பார்க்கிறோம். நம்முடைய வேறு ஒன்று என்று சொல்லும் பொழுது சரியான அஸ்திபாரத்தை போட்டு கல்வாரி சிலுவையிலே உபதேசத்தை போட்டு நம்முடைய ஜீவியத்தை கட்டும் பொழுது உலக மாமிசம் பிசாசு சாத்தான் ஒருபோது நம்மை தொட முடியாது. ஆண்டவர் நம்மை காக்கக்கூடியவராயிருக்கிறார். எனவே இங்கே நாம் வாசிக்கிறோம், அங்கே லீபனோனின் போல் வேறு ஒன்றை நிற்பார். இயேசு மேல நாம் அந்த நம்முடைய வாழ்க்கை நீதிமானுடைய வேர் அது அசையாது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். லீபனோன் நீதிமானுடைய வேர் அது அசையாது. நீதிமான் பனை போல் செழித்து லீபனோனில் கேதுரை போல வளருவான் என்று நீதிமொழிகளிலே நாம் வாசிக்கிறோம். அவருடைய அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி கனி கொடுக்கக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய வேர் இயேசு, நம்முடைய அஸ்திபாரம் இயேசுவாய் மாறும் பொழுது நம்முடைய ஜீவியத்தை ஒருபொழுதும் ஒரு மனிதனும் அசைக்க முடியாது. கல்வாரி சிலுவை நாம் வேறு அஸ்திபாரத்தை போட வேண்டும். எனவே இந்த 3வது லீபனோனின் போல் வேரூன்றி நிற்பார் என்று சொன்னது போல இந்த மாதத்துக்கு கர்த்தர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் நம்மை ஒருவரும் அசைக்க கூடாது. அதான் கர்த்தரை நம்புகிறவர்கள் என்னைக்கும் அசையாதிருக்கிற சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. எனவே இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? இந்த மாதத்துல நம்மை அசையாதவர்களாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. 4வது இந்த ஓசியான் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஓசியான் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? லீபனோனுடைய வாசனை போல் இருக்கும். அவனுடைய வாசனை எப்படி இருக்குமா? லீபனோனுடைய வாசனை போல் இருக்குமா? வாசிங்கள் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்கள். அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரத்தை போலவும். இந்த இடத்துல வாசிக்கிறோம், அங்கே 4வது ஒரு காரியம், அவருடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போல் இருக்கும். ஹல்லேலூயா. இந்த வாசனை எதை காட்டுகிறது? மற்றவர்களுக்கு நம்மை ஏற்கனவே நான் சொன்னேன், மற்றவர்களுக்கு சாட்சியாக வாசனையாக ஜீவன் தரக்கூடியவர்களாய் மற்றவர்களுக்கு நம்மை ஆசீர்வாதமாய் வைப்பார். யாக்கோபை குறித்து எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவன் மரிக்கும் பொழுது கோலின் முனையிலே சாய்ந்து கொண்டு தொழுது மரித்தார். இந்த கோலின் முனை கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை அவன் நம்பி வாழ்ந்தார். மற்றவர்களுக்கும் மரண நேரத்திலே ஆசீர்வாதமாயிருந்தான். எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்கள். எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் ஆசீர்வதித்து கோலின் முனையிலே, இந்த கோல் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை காட்டுகிறது. தேவ பிள்ளைகளாகி நாம் மரிக்கும் பொழுது வாக்குத்தத்தத்தை சார்ந்து வாழ வேண்டும். மரண வேளையிலும் நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது அவனுடைய வாசனை எப்படி இருக்குமா? லீபனோனுடைய வாசனை போல் 4 காரியங்கள். முதலாவது, இஸ்ரவேலுக்கு நான் பனியை போல் இருப்பேன். 2வது என்ன செய்வேன்? அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான். 3வது, லீபனோனில் உள்ள அந்த மரத்தை லீபனோனை போல அவன் வேரூன்றி நிற்பான். 4வது, அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போல். இந்த லீபனோன் என்றால் வெண்மை என்று பொருள், பரிசுத்தம் என்று பொருள். கர்த்தர் அப்படியா இந்த 4 காரியங்களினால கர்த்தர் இந்த மாதத்திலே நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சோத்திரம் 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 சோத்திரம். கர்த்தர் தாம் இந்த 10வது மாதத்தை காண நமக்கு உதவி செய்தபடினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சோத்திரம் சோத்திரம். எங்களை நேசிக்கிற அருமையான ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான வாழ்க்கைக்காக வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். 10வது மாதத்திலே அடி எடுத்து வைக்க இந்த நல்ல வாக்குத்தத்தங்களை தந்தீரே ஸ்தோத்திரம். இந்த சபைக்கு நீ தந்த வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே, ஜனங்கள் பனியை போல அவர்கள் இஸ்ரவேலுக்கு நீர் பனியாயிருந்து ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளும். அந்த
பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம். நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.